Wishing you all a happy new year. Yes, ஜாலியாக 2024 முடிச்சு பாய் பாய்னு சொல்லிட்டு 2025 வாங்கன்னு வெல்கம் பண்ண டைமிங்கில் தான் நாங்கள் இந்த வீடியோவை எடுத்திருந்தோம். எங்களோட அசோசியேஷனில் நியூ இயர் பார்ட்டி எப்போவுமே வருஷம் நடக்கும். டிஜே, மியூசிக், கேம்ஸ், ஸ்டால்ஸ்னு நல்லா ஜாலியாக அந்த ஈவினிங் பார்ட்டி போயிடும். முதல்லலாம் நமக்கு இந்த அளவுக்குலாம் நியூ இயர் பார்ட்டி கொண்டாடி பழக்கம் இல்லை. மேக்ஸிமம் நம்மளோட பார்ட்டி நைட்டு கோலம் போடுறது, கோவிலுக்கு போகிறது, அதுதான். இப்படி தான் நாங்களாம் நியூ இயர் கொண்டாடணும்னு எங்கள் வீட்டு குட்டீஸ் கிட்ட சொன்னால், யார் மம்மி சொன்னது இது நியூ இயர் டைமு, பார்ட்டி பண்ணுற டைமு அப்படின்னு நமக்கே கிளாஸ் எடுக்கிறாங்க. அசோசியேஷனில் அவங்களுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட சேர்ந்து அவங்களோட பார்ட்டி டைமை ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது அசோசியேஷனில் ஏற்பாடு பண்ண பார்ட்டி அப்படின்றதுனால மோஸ்ட்லி எல்லாருமே தெரிஞ்சவங்களாக தான் இருந்தாங்க. ஒரு 30 to 40% ஆஃப் பீப்புள் வந்து நியூவாக வந்திருக்கிறவங்களாக இருப்பாங்க. நிறைய பேச்சுலர்ஸ் இருக்காங்க. அவங்களெல்லாம் நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது. மற்றபடி எல்லாருக்கும் நியூ இயர் விஷ் சொல்லிவிட்டு ஒரு டான்ஸை போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த பார்ட்டியில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு பார்ன் குழந்தைங்களை கூட தூக்கிட்டு வந்திருந்தாங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இந்த தாத்தா டான்ஸு சொல்லவே வேணாம். அவரோட டான்ஸ், அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி அவரை பார்த்து ரசிக்காதவங்களே இல்லை. மனம் திறந்து ஜாலியாக அவர் நியூ இயரை வரவேற்றுட்டு இருந்தார். அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நாங்களும் அவரை பார்த்து ஜாலியாக சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் பார்ட்டியை. அப்புறம் ஃபேமிலி குரூப்ஸ் இருக்கும் இல்லையா, எல்லாருக்கும் கால் பண்ணிவிட்டு விஷஸ் சொல்லிகிட்டே இருந்தோம். நல்லா பார்ட்டியை என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த ரிதம்க்கு ஏற்ற மாதிரி ஜாலியாக டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்கள பார்த்து அவங்கள பார்த்து இவங்க மட்டும் ஒரு தனி உலகமாக ஆடிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது. நாங்களும் என் தங்கச்சியும் பார்த்து சிரிச்சுட்டே இருந்தோம் அவங்க 2 பேரும் ஆடுற டான்ஸை. நிறைய குழந்தைங்கள அங்கங்கே அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணி ஆடிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இயர் ஆன் இயர் இவங்களோட க்ரோத்தை பார்க்கவே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே டைம் ஐயோ வளர்கிறாங்களே அப்படின்னும் இருந்தது. குட்டியாக நம்ம கைக்குள்ளேயே இருந்த குழந்தைங்கள் இன்றைக்கி இறங்கி டான்ஸ் பண்ணுறாங்கன்றதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே டைமில் நம்மளோட கடமைகள் ஜாஸ்தியாக ஆக ஆரம்பிச்சிருச்சுன்ற பயமும் மனசுக்குள்ளே வந்துருச்சு. இது எல்லா பேரண்ட்ஸுக்கும் ஆப்வியஸ்லி இருக்கிற விஷயந்தான். ஸோ நாங்கள் இந்த வருஷம் ஒரு சில கோல்ஸ் செட் பண்ணியிருக்கோம். நார்மலி இந்த மாதிரி பண்ணதே கிடையாது என் லைஃப்பில். பட் இப்போ கமிட்மெண்ட்ஸ் குழந்தைங்களுக்காக அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக கோல்ஸோட ரெக்குவயர்மெண்ட்டும் வந்துருச்சு. ஸோ இந்த 2025 இந்த கோலை நம்ம அச்சீவ் பண்ணால் நம்ம ஃபேமிலிக்கு நல்லது அப்படின்னு நானும் என் ஹஸ்பண்டும் பேசி கொஞ்சம் கோல்ஸ் செட் பண்ணி வச்சுருக்கோம். பை காட் கிரேஸ் எங்கள் அப்பாவோட பிளெஸ்ஸிங்கோடு அந்த கோலை இந்த வருஷம் நாங்கள் அச்சீவ் பண்ணுவோன்னு நம்புகிறேன். எங்களை மாதிரி யாரெல்லாம் கோல் செட் பண்ணி வச்சுருக்கீங்க, நம்மளோட ஃபேமிலிக்காகவும் நமக்காகவும் இதை நான் அச்சீவ் பண்ணிவிட்டா என்னோடய லைஃப் ஸ்டைல் மாறும், என்னோடய லெவல் மாறும் அப்படின்னு கொஞ்சம் பேர் இருப்பீங்க இல்லையா. அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி கோல் செட் பண்ணியிருக்கீங்கன்றதை ஷேர் பண்ணுங்கள். நானும் போக வர விளாக்ஸில் நாங்கள் என்ன மாதிரி கோல் செட் பண்ணியிருக்கோம் இந்த வருஷத்தை நாங்கள் மேலே கொண்டு போகிறதுக்கு அப்படின்றதையும் நான் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். டான்ஸ் எல்லாம் பண்ணி முடித்து வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மேலே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயாச்சு. வீட்டுக்கு போனதும் தாத்தா கும்பிட சொன்னேன், எங்கள் அப்பாவை கும்பிட்டாங்க. நாம எல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு தங்கச்சி சாக்லேட் ட்ரஃபிள் கேக் பண்ணி கொண்டு வந்திருந்தா. எவ்ரி இயர் ஆன் இயர் இவங்க கேக் செஞ்சு வெட்டுவாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் கேக் செஞ்சு வெட்டினாங்க. கேக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆட வேண்டிய ஆட்டத்தெல்லாம் ஆடினாங்க இல்லையா. டயர்டாக ஆகிட்டாங்க. காலையில் கோவில் போனோம், படுங்கன்னு சொன்னதும் போய் படுத்துட்டாங்க. ஸோ நாளைக்கு நியூ இயர் மார்னிங் எங்களோட டே எப்படி போச்சு, அன்றைக்கி என்னென்ன பண்ணாங்கன்னு நெக்ஸ்ட் வாக்கில் பார்க்கலாம். அன்டில் தென் பை பை.